அதிமுக அழியாமல் இருக்க வேண்டுமென்றால் பாஜக கூட்டணிக்கு வர வேண்டும். பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தால்தான் அதிமுக வெற்றி பெறும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். மேலும் பழனிசாமிக்கு இரட்டை இலை கிடைத்தது தற்காலிகமானதுதான் என்றும், எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாட்டால் 2026க்கு பிறகு அதிமுக இருக்குமா என்ற கேள்வி எழுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 19ஆம் தேதி தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு, 23ஆம் தேதி என்ன சொல்லியிருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் வரும், ஏன்னா அவருக்கு அந்த ரெட்டைலை கொடுக்கப்பட்டதே இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்னும் அவருக்கு எதிர்த்து வழக்குகள் இருக்குது. நீங்கள் சொல்கிறது அவருக்கு வெற்றினா அது தற்காலிகமானது. இன்னும் மக்கள் மன்றத்தில் அவர் அந்த சின்னத்தை வாங்கினதுக்கப்புறம் தோல்விகளை தான் சந்தித்து வர்றாரு. எல்லோரும் காமெடியாக சொல்கிற மாதிரி 10 தோல்வி பழனிசாமியாக தான் இருக்கார். எவ்வளோதோ பணபலம், அதிகார பலம், ஆட்சி பலம்லாம் இருந்தும் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற முடியல. சட்டமன்றத்தில் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அந்த சீட்டு வந்தது காரணமே அந்த பணபலத்தால் தான் ஜெயிக்க முடியும். அந்த பணபலமே நகர்மன்ற தேர்தல்களில், உள்ளாட்சி தேர்தலில் முடியல. ஸ்லீப்பர் செல்லை பற்றிலாம் நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் முன்ன சட்டமன்ற உறுப்பினர் தான் ஸ்லீப்பர் செல்லுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அது இல்லைன்னு சொல்லுவேன். ஸ்லீப்பர் செல்லுங்கிறது அது எப்போயுமே இருக்கும். அவங்க எப்பயும் போல் இருக்காங்க, எப்பயும் ஆக்டிவாக தானே இருக்காங்க. அதனால் நீங்கள் சொல்கிறமான வாய்ப்பும் இருக்கலாம். அதிமுக எங்கள் கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் ஒருவர் அது பழனிசாமி இருப்பாரா இல்லையான்னு சொல்வதற்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலே வருங்காலத்தில் அந்த கட்சி அம்மாவுடைய கட்சி அழியாமல் இருக்கணும்னா அவங்க உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் தான் முடியும். அதுதான் யதார்த்தம். அவங்க வேறு கட்சிகளோட கூட்டணி அமைச்சாலும் அது மெகா கூட்டணியாகவே அமையாது. இன்னொன்று சொல்கிறேன், அங்கு உள்ள தொண்டர்களே பழனிசாமியை இனிமேல் அடுத்த தேர்தலுக்கு தவறுகள் செய்ய விட மாட்டாங்க. இதே மாதிரி பிளண்டர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதோடைய வெளிப்பாடு தான் இந்த போகிற இடங்கள்லாம் நடக்கிற இந்த பிரச்சனைகள். அதை மீறி பழனிசாமி செஞ்சார்னா அது அவருக்கு தான் அது நெகட்டிவாக போகும். தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தலைவர்களும் சரி, இந்திய அளவில் உள்ள தலைவர்களும் சரி, நிறைய பேரோட நம்ம சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறப்ப எல்லாரும் அதிமுக ஒன்றா இருக்கணும், அம்மாவுடைய கட்சி ஒன்றா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதுக்கான முயற்சிகள் அவங்க செய்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. எல்லாம் ஒன்றிணையணுங்கிறத பார்க்குறப்ப எங்களிடம்லாம் ஒன்றா இருந்து செயல்படுங்க, அதுதான் நல்லது தமிழ்நாட்டுக்குங்கிற ஒரு கருத்தை தான் சொல்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.